அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. டிக்டாக் வீடியோ மூலம் பிரபலமாகி பின்னர் அதன் மூலம் நடிகையானவர் மிருணாளினி ரவி. விஜய் சேதுபதியின் சூப்பர் ஜீலக்ஸ் படம் மூலம் அறிமுகமான இவர் சாம்பியன், எனிமி, எம்ஜிஆர் மகன், கோப்ரா போன்ற படங்களில் நடித்துள்ளார். எனிமி படத்தில் வரும் டும் டும் பாடலில் நடனமாடி பட்டித் தொட்டி முழுவதும் பிரபலமானார். தமிழ், தெலுங்கு ஆகிய மொழி படங்களில் நடித்து வரும் மிருணாளினி ரவி மூடநம்பிக்கை பேச்சாளர் என பலராலும் அழைக்கப்படும் மகாவிஷ்ணுவை தனது காதலர் என அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், உங்களை காதலிக்க தொடங்கும் போது என்னை நானே காதலிப்பது போல உணர்ந்தேன் என பதிவிட்டார். இந்த பதிவு வைரலாக பரவி பேசு பொருளாக மாறியுள்ளது. யார் இந்த மகாவிஷ்ணு என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஆட்சியின் போது அரசு பள்ளி நிகழ்ச்சிக்கு பேச்சாளராக அழைத்து வரப்பட்ட மகாவிஷ்ணு தன்னம்பிக்கை பேச்சு என்ற பெயரில் கண் இல்லாமல் வீடு இல்லாமல் பலர் இருக்கிறார்கள். ஒருவர் கோடீஸ்வரனாகவும் இன்னொருவர் ஏழையாகவும் இருக்கிறார். இதெல்லாம் அவர்கள் செய்த முன்ஜென்ம பாவம் என மூட நம்பிக்கை தரமாக பேசினார். அப்போது அங்கு நின்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் தைரியமாக அனைவரும் சமம் என்று குரல் எழுப்பினார். அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கிறது, ஈகோ ப்ராப்ளம் போல என்றும் ஆணவமாக மாற்றுத்திறனாளி ஆசிரியரை புண்படுத்தி பேசினார். அதேபோல ஒரு மந்திரத்தை சொன்னால் பறக்கலாம், ஒரு மந்திரத்தை சொன்னால் நெருப்பு மழை பொழியும், எல்லா ரகசியங்களும் ஓலைச்சுவடியில் இருக்கின்றன என்று ஹாலிவுட் பட ஹாரி பாட்டர் அளவிற்கு அளந்து விட்டதால் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. நான் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்று வெளிநாட்டில் இருந்தபடி வீடியோ வெளியிட்ட மகாவிஷ்ணு தான் சென்னை விமான நிலையத்திற்கு வரும் நாள் நேரத்தை வெளியிட்டு காவல்துறையினருக்கு சவால் விட்டார். வந்திறங்கிய மகாவிஷ்ணுவை கொத்தாக பிடித்து சைதாப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறு வயதில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வென்ற மகாவிஷ்ணு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்டாண்ட் அப் காமெடியனாகவும் வலம் வந்துள்ளார். திரைத்துறைக்குள் நுழைந்த மகாவிஷ்ணு மலையாள நடிகை அஞ்சு குரியன் ஆகியோரை வைத்து நான் செய்த குறும்பு என்ற திரைப்படத்தை எடுத்தார். ஆனால் சில காரணங்களால் அந்த திரைப்படம் வெளியாகவில்லை. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை தொடங்கி அதில் பேசி வீடியோ வெளியிட்டு வந்தார். பாலியல் கல்வி குறித்தும் வீடியோ வெளியிட்டது சர்ச்சையாக மாறியது. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து எப்படி இது குறித்து நிபுணர்கள் போல வீடியோ வெளியிடலாம் என்றும் எதிர்குரல்கள் கிளம்பின. இப்படி மகாவிஷ்ணு பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.